வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாக்டர். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சரவணன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற இவன் வேற மாதிரி படத்தை பற்றி பார்க்கணும். இவன் வேற மாதிரி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, சட்டத்துறை அமைச்சர் தான் இந்த படத்துடைய வில்லன். அவருடைய கிரிமினல் வேலைகளுக்கெல்லாம் உடந்தையாக இருக்கிறது அவருடைய தம்பி ஜெயிலில் இருக்கான். அவன் ஒரு 15 நாள் பரோல் எடுத்திருக்காரு. பரோல் முடிஞ்சு நாளைக்கு போய் அவன் கோர்ட்டில் சரண்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவனை ஹீரோ கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு கட்டடத்தில் அடைச்சி வச்சிடறாரு. இதனால் பரோல் முடிஞ்சு சரண்டர் ஆகாத தம்பியை போலீஸ் தேட ஆரம்பிச்சிருது. அவர் மந்திரி தன்னுடைய சொந்த ஜாமீனில் தான் தம்பியை வெளியே எடுத்திருப்பார். அதனால் தம்பி சரண்டர் ஆகாதனால மந்திரியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. அதனால் மந்திரிக்கு பதவி போயிடுது. மந்திரிக்கு பதவி போன உடனே தம்பியை ஹீரோ ரிலீஸ் பண்ணிடுறான். ரிலீஸ் ஆன தம்பி தன்னை யார் கடத்தினா, எதனால் கடத்தினாங்கன்றதை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் இந்த படத்துடைய கதை. பொதுவாக இந்த மாதிரியான படங்களில் ஹீரோ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு போவார். அதெல்லாம் ஏன் பண்ணார் அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பார். அதனால் இந்த தப்புகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அது முடிக்கும்போது நமக்கே கூட ஹீரோ பண்ணது சரிதான் அப்படின்னு தோணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்தியன், அன்னியன், ஜென்டில்மேன் இந்த மாதிரியான படங்கள் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பாதிக்கப்பட்டவன் தான் தப்பை தட்டி கேட்கணுமா, தப்பை யார் வேணால் தட்டி கேட்கலாம் அப்படின்ற கருத்தை தான் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. அதை தான் இந்த படத்துக்கு பலமாகவும் நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த பலம் தான் இந்த படத்தையே பலவீனமாக்கியிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் போன விறுவிறுப்பில் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கூட இல்லை. இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் எந்த காரணத்துக்காக ஹீரோ இந்த தப்பெல்லாம் பண்ணுறான்றத சரியாக சொல்லாததுனால படம் வெறும் திரைக்கதையிலே தான் கொண்டு போயிருக்காங்களே தவிர கதை வலுவிழந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லாமல் விட்டுட்டாங்களே தவிர தாங்கள் எடுத்துக்கிட்ட கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அடுத்து என்னன்னு நம்மளை கேட்குற விதமாகவும் விறுவிறுப்பாகவும் எடுத்திருக்காரு டைரக்டரு. கதையை மட்டும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக தேர்வு செஞ்சிருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருப்பாருன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தோட வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, போன வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச எங்கேயும் எப்போதும் படத்துடைய டைரக்டர் சரவணனும், கும்கி படத்துடைய ஹீரோவும் லிங்குசாமி ப்ரொடக்ஷன்றதுனால இந்த படத்தை பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுமாராக ஒரு 10 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை 20 கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் டார்கெட் பண்ணாங்க. அதனால் பெரிய விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா ஏரியாவும் பிஸ்னஸ் ஆகலை. சில ஏரியா மட்டும் நல்ல விலைக்கு விற்றுருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சேலம் ஏரியா மட்டுமே 1.25 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கதா சொல்கிறாங்க. சேலம் ஏரியாவில் போன வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச எதிர்நீச்சல்ன்ற படமே 1 கோடி ரூபா தான் வசூலாகிருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு 4 வாரத்துக்கெல்லாம் போட்டிக்கு படமே கிடையாது. அந்த படம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த படம் அடுத்த வாரத்திலேயே 3 படம் ரிலீஸ் ஆகுது. என்றென்றும் புன்னகை, பிரியாணி, டூம் 3 இந்த 3 படமுமே வர்றதுனால நிச்சயமாக 2வது வாரம் இந்த படத்துடைய வசூலை பாதிக்கும். இந்த வாரத்தில் பெரிய வசூல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த படம் வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையலாம் வாய்ப்பில்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜா ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது இளவரசனை கூப்பிட்டு, எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குது, அதை நிறைவேற்றி வைப்பியா அப்படின்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டுருக்கான் அவன். உடனே, நான் வாழ்ந்த காலத்தில் மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறன்ற பேரில் பொதுமக்கள் எல்லோரும் ஒரு படி அரிசியை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு படி நெல்லை திருப்பி வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சட்டம் போட்டிருந்தேன். அப்போவே மக்கள்லாம் என்னை சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லையே, வரின்னு வசூல் பண்ணி ஆகணுமே அப்படின்றதுக்காக நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு அது தப்புன்னு படுது. அதனால் மக்கள் எல்லாருமே என்னை புகழ்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டு இளவரசன் கிளம்பி போயிட்டான். மறுநாளே ஒரு சட்டம் போட்டிருக்கான். அந்த சட்டம் என்னென்னா, மக்கள் எல்லாருமே ஒரு படி அரிசியை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு படி உமியை வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சட்டம் போட்டிருக்கான். இதை பார்த்துட்டு ஜனங்க பூரா இவனுக்கு இவங்க அப்போ எம்பிட்டோ தேவையில்லை, மகராசி நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சமீபத்தில் வந்த வரலாற்று காவியங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் எவ்வளோ நல்ல படம்னு சொல்லுவீங்க. அதே போல் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். நிச்சயமாக ஒரு முறை இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.